பெண்கள் வேலைக்கு போவது காலத்தின் கட்டாயத்தால் தான் சார். இந்த மயிலாடுதுறையில் நாஞ்சில் நாட்டில் நைனா குடும்பம் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட வளையல் கடை பிஸ்னஸில் பேரும் புகழும் பெற்று கொடிகட்டி ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் எங்கள் குடும்பம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக காரு, பங்களா, பேங்க் பேலன்ஸு, பேரு, புகழ், செல்வாக்குன்னு எத்தனையோ செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பம் எங்கள் குடும்பம். யாரு கண்ணு பட்டுச்சே தெரில. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது திடீர்னு மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டுடுச்சியா. அந்த மூளைக்காய்ச்சலில் என் உயிரையே இழக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா குழந்தை தான் முக்கியம், குழந்தைய காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற சொத்து பற்றி எல்லாத்தையும் அழிச்சு எனக்காக செலவு பண்ணி என்னை பிழைக்க வச்சாரியா. அதில் என் உயிரை மட்டும்தான் காவந்து பண்ண முடிஞ்சதே தவிர என்னுடைய கண்களை கடவுள் பிடுங்கிக்கிட்டாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு எங்கள் அப்பா உயிரை மட்டும்தானே காவந்து பண்ண முடிஞ்சிச்சு, கண்ணை காவந்து பண்ண முடியலையே, கண்ணு தெரியாமல் என் பிள்ளை கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பிஸ்னஸை செய்ய அந்த பிஸ்னஸில் பெரிய லாஸ். அந்த லாஸால் எங்கள் அப்பா அப்படியே நொடிஞ்சு போய் படுத்த படுக்கை ஆயிட்டாங்கயா. அப்போ நான் சின்ன பிள்ளை, எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணனும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நல்லா வாழ்ந்த குடும்பம் எங்கள் நடுந்தருவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகையும் ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் ஒரு வேளை சொத்துக்கு பிறட்ட போய் கையேந்திடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அம்மா காலத்தின் கட்டாயத்தால் கடைக்கு வேலைக்கு போனாங்கய்யா. சொந்த கடை வச்சு 4 பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து முதலாளியாக இருந்த எங்கள் அம்மா மற்றவங்க கடைக்கு வேலைக்கு போய் 4 பேரில் 4ஆம் பேரை சம்பளத்தை வாங்கி தொழிலாளியாக மாறினாங்க. பார்த்தீங்களா, இதில் சந்தோஷமாயா இருக்கு? காலத்தின் கட்டாயம் தானையா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையை பார்த்துட்டு எங்கள் அண்ணனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். படிப்பணி பாடிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அப்போதைக்கு 2 பேரும் சம்பாரிச்சிட்டு வந்த பணம் சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் மருந்துக்குமே சரியாக போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அக்காவுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எங்கள் அக்கா டியூஷன் எடுத்தாவது படிப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாருங்கள். பார்த்தீங்களா, இதை தாங்க காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா டியூஷன் எடுத்தாங்க, நல்லா படித்தாங்க. அவங்க மட்டும் படிக்கல, அண்ணன் தான் படிப்பை நிப்பாட்டிட்டு காலத்தின் கட்டாயத்தில் வேலைக்கு போயிட்டான். தம்பியாவது படிக்க வைப்போம், தம்பி கண்ணு தெரியல அவனுக்கு கல்வி கண்ணையாவது திறக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் படிக்க வச்சாங்கய்யா. எங்க அக்கா MCA முடிச்சாங்க, நான் BA முடிச்சேன். எங்க அக்காவோட சிரமத்தை கொஞ்சமா போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்கூலா வேலைக்காக ஏறி இறங்கினையா. எல்லா ஸ்கூல்லையும் எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். குறைச்ச சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அக்கா எங்கள் அம்மாவோட சிரமத்தை போக்கணும், அதனால வேலைப்பட்டுட்டாங்கன்ற. அதுக்கு என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? கண்ணு தெரிஞ்சவங்களே இந்த காலத்தில் இந்த பசங்க ஏமாத்திடுறாங்க, கண்ணு தெரியாத உன்னை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நாளி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்கய்யா. நான் அப்படியே நொந்து போயிட்டேன். எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அக்காட்டையும் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் அக்கா, நீ வருத்தப்படாத, உனக்கு திறமைக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீ B.Ed படி அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்து எனக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்து என்ட்ரன்ஸ் எழுத வச்சாங்கய்யா. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண, மெரிட் ஷீட்டு. நாளைக்கு அட்மிஷன் 2750 ரூபா ரெடி பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு கார்டு வந்துருச்சு. அது அங்கங்கே புரட்டி எல்லாம் வச்சுட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி, ரத்தமாக வாந்தி எடுத்தாங்க. டாக்டர்கிட்ட போய் காட்டினதுக்கு உடனே மெட்ராஸ்க்கு அழைச்சிட்டு போயே ஆகணும், இல்லைன்னா அப்பாவோட உயிரை காவந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு காரை பிடிச்சிட்டு மெட்ராஸ் கிளம்பி போயிட்டாங்கய்யா. நான் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கேன், என் உயிரை காப்பாற்றின எங்கள் அப்பாவோட உயிர் எந்த நிலைமையில இருக்கோ, காப்பாற்ற முடியுமோ முடியாதோ அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் B.Ed சீட்டு, ஃப்ரீ சீட்டு. இந்த வாட்டி அட்மிஷன் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுமே அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு பக்கம். ரெண்டும் சேர்ந்து என்னை அழுக வச்சிட்டு இருக்கு. ஒரு ஃபோன் கால், எங்கள் அம்மா எதிர்முனையில் பேசுகிறாங்க. போய் சாமி அலமாரியை துற அப்படின்றாங்க. எங்கள் அக்கா போய் சாமி அலமாரியை திறந்தாங்கய்யா. எங்கள் அம்மா கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த தாலி சாமி கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை அடகு வச்சு போய் B.Ed படிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு நான் கேட்டேன், அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணிட்டியம்மா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, உங்க அப்பா ஞாபகமா அந்த தாலி கயிறு என் கழுத்துல இருக்கு, அது போதும், தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத படிப்பை நீ படிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அடகு வச்சு B.Ed போய் சேர்ந்தையா, நல்லா படித்தேன். TRBன்ற எக்ஸாம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். இன்னைக்கு அரசாங்க உத்தியோகம் என் வீட்டை தேடி வந்திருக்கு. இதை பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா உயிரோட இல்லையா?
மாத சம்பளத்தை வாங்கிட்டு தாலியை மூட்டுட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மா என்னம்மா சொன்னாங்க, இந்த தாலியை அணிந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு தகுதி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தகுதி இருக்கும்போது என்னிடம் வசதி இல்லை, வசதி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு தகுதி இல்லை. எந்த ஸ்கூலில் கண்ணு தெரிஞ்சவங்களையே ஏமாத்திடுறாங்க, கண்ணு தெரியாத ஒன்று ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிடும்னு சொன்னாங்களோ அதே ஸ்கூலில் இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேயா. போன வருஷம் 2 10th அனுப்பியிருக்கேன், 98% கொடுத்துருக்கேன். என் கிளாஸ் பையன் தான் இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, யாரையும் குறைச்சல எடை போட்டுற கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். என்னுடைய வெற்றிக்கு பின்னால் காலத்தின் கட்டாயத்தால் கடைக்கு வேலைக்கு போன எங்கள் அம்மாவோட உழைப்பும், காலத்தின் கட்டாயத்தால் டியூஷன் எடுத்து என்னை படிக்க வைத்த எங்கள் அக்காவோட உழைப்பும் தான் இருந்தது என்பதை இங்கு தெரிவிச்சுக்கிறேன். தன்னுடைய தாலியில் இருந்த தங்கத்தை கூட எடுத்து வைத்துவிட்டு மஞ்சள் கயிறை கட்டி கொண்டாவது என் மகன் தங்கமான அந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று, தங்கம் தங்காவிட்டாலும் பரவாயில்லை, தங்கமான படிப்பு தன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை படிக்க வைத்த அந்த தாயை மேடை கிடைக்கின்றேன். ஒரு பார்வை கூட தெரியாத மகனை காப்பாற்றிருக்கக்கூடிய இந்த தாயை போன்றவர்கள், ஒரு வாழ்ந்த குடும்பம், அந்த வாழ்ந்த குடும்பத்தில் 4 பேருக்கு வேலை கொடுத்த குடும்பம். அவர் சொன்ன மாதிரி இந்த நயினார் குடும்பம்னு சொன்னார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு இந்த அம்மா வேலைக்கு போய் ஒரு 30 ரூபா வேலைக்கு போயாவது என் பிள்ளைய படிக்க வச்சுன்னு இந்த தாயை பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட தாய்மார்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்கு. இவருடைய சகோதரியையும் இவருடைய தாயையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். 1000 ஆனாலும் 1000 ஆகாது என்று சொல்வதை போல 1000 தாய் வந்தாலும் உண்மை போல் ஒரு தாய் வரமாட்டாள் என்பதை உணர்த்தத்தான் இந்த 1000 என்னுடைய சின்ன இதை கொடுக்குறேன். இதை ஒரு நினைவாக வச்சுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இது பணத்துக்காக அல்ல, என்னுடைய மனத்தை உங்களை மனதார பாராட்ட வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா உங்களோட பிள்ளை இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நான் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. இந்த பணம் அதற்காக கொடுத்ததல்ல. இதை பார்க்கும் போதெல்லாம் நான் உங்களை பாராட்டினேன் என்று சொல்வதை விட கண்ணீரால் நீராட்டிய என் உணர்வு உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். ஐயா, பெண்கள் வேலைக்கு போறதற்கு அது சங்கடம். அவங்களுக்கு மட்டும் சங்கடம் இல்ல, அந்த பொண்ணை கட்டின புருஷனுக்கு சங்கடம். ஆனா எங்க வீட்டில் ஏன் பொண்டாட்டி காலையில விட்டியா கிளம்புற 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாயா. 4 மணிக்கு அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இதுக்குதான் அவசரப்பட்டு கைத்தட்டப்படாது. 4 மணிக்கு எந்திரிச்சு விட்டு எண்ணி எழுப்பி விட்டுட்டு அவப்படுத்துருவா. நான் தண்ணி பிடிச்சி வைக்கணும், அந்த பொண்ணு பாணியில தண்ணி பிடிச்சி வைக்கணுமா, காப்பி போடணுமா, சுடு தண்ணி போடணுமா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணுமா. அவங்க 6:30 மணிக்கு மெதுவா எந்திரிப்பாங்களாம். 6:30 ஆயிடுச்சா உடனே காஃபியை கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் போய் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வருவாங்க, மேட்சா ட்ரெஸ் பண்ணுவாங்க, என் வண்டியில உட்காந்துக்குவாங்க. நான் பாரம் தாங்க முடியாம முன்னாடி ஒரு டிவிஎஸ் வீட்டில் எவ்வளவு பேருக்கு இடம் இருக்கும். அப்புறம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடணும். பள்ளிக்கூடத்தில் விட்டா அங்க என்ன பெரிய வேலையா? அந்த புத்தகமே இல்லை, அங்க என்ன வேலை? சத்தம் போடாதீங்கடா அப்படின்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆன தமிழ்வாதியார் நிறைய பேர் இருக்காங்க. என் மனைவி ஒரு டீச்சருங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, சத்தம் போடாதீங்கடாங்கிறாங்க. பிள்ளைங்க தானே முன்ன படிச்சு கிழிக்கும், இப்ப கிழிச்சு கொடுக்குறாங்க புத்தகத்தை. இல்லையா, படிச்சு கிழிச்சது அந்த காலம், இப்ப கிழிச்சிட்டு படிக்கிறது இந்த காலம் வச்சுக்க. காலம் மாறுது. அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு பெல் அடிச்சோன்னு அவங்கள கிழிச்சு படிக்கிறாங்க. முன்னாள் முதல்வரை கிழிச்சா பரவாயில்லையா, திருக்குறளை தீட்டின வள்ளுவரையே கிழிக்கிறாங்களையா, தாங்க முடியலையா. அது ஒரு அவங்கள பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நல்ல டிஃபனா போய் வாங்கிட்டு வரணும். ஏன்னா அவங்க சமைக்க மாட்டாங்களாம், வேலைக்கு போறாங்களாம். இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் இருக்கிற இடத்துல அந்த கணவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதா? முதல்ல கடையில போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. கடையில் அவன் நூடுல்ஸ் தயார் பண்றதை பார்த்தாவே படபடங்குது. இதுல எடுத்து போடுறான், இதுல எடுத்து போடுறான், இதுல எடுத்து போடுறான், இதுல எடுத்து போடுறான். சாமி கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம் வச்சிருக்கான், அதுலயும் அள்ளி போடுறான். ஐயா போட்டு அப்படி நிறவான் பாருங்க, கட்ட கட்ட கட்டன்னு அடிப்பான் பாருங்க.
இங்க வயிறு பத்திக்கிட்டு எரியும், அங்க பத்திக்கிட்டு அங்க எரியுது. டிஃபனை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் பொறுமை தாங்க முடியாம, மனசு கேட்க முடியாம, நான் ஏண்டி நான் தெரியாம தான் கேட்கறேன், நான் உண்மையிலே ஹஸ்பண்டா இல்ல சர்வெண்டா அப்படின்னு. அவ சொல்றா சர்வெண்ட் கம் ஹஸ்பண்டுங்கிறான். இன்னொன்னு இதுக்கு சவனே நீ நாக்க புடுங்கிக்கிட்டு பேசாம இருந்துடலாம்.